நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஆன்மீக புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் அறிந்த ஒரு உண்மையை எத்தனை தடவை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருப்பீங்க சொல்லுங்கள்? நான் நிறைய சேவை செய்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. எத்தனை தடவை நீங்கள் யாரும் அறியாமல், யாரும் புகழாமல், யாரும் பாராட்டாமல் எத்தனை தடவை சேவை செய்திருப்பீங்க சொல்லுங்கள்? இங்கு தான் உங்களுடைய உண்மையான கணக்கு முடித்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இன்றிலிருந்து உங்களுடைய ஆன்மீக பயிற்சியை தொடங்குங்க. அதாவது தியானம் செய்யுங்க. ஆனால் தியானத்தை முடித்த பிறகு உடனே ஓடாதீங்க. தியானம் முடித்த பிறகு நான் இன்று மாறினேனா அல்லது மாறியது போல் நடித்தேனா அப்படின்னு உங்களையவே கேளுங்க. இந்த கேள்வியிலிருந்து தப்பிச்சு ஓடாதீங்க. அதாவது உங்களை மாற்றாத ஆன்மீகம் ஆன்மீகமே அல்ல, அது ஆன்மீக வேடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது முழுமை என்பது வாழ்க்கையை கடந்த ஒரு விசித்திரமான நிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. முழுமை என்பது அசாதாரணமான அனுபவத்தை அடைவது அல்ல. முழுமை என்பது வாழ்க்கையை இருப்பதை இருப்பதுபடியே ஏற்றுக்கொள்வது தான் முழுமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.